பவர் பவர் பாலிடிக்ஸ் பாமகவில் ரொம்ப காலமா இருக்குது. அதுல 2 குரூப்பா அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயே. குடும்பங்கள்ல குடும்ப ஆட்சிகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில இந்த யார் நான் பெருசுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது இந்த மாதிரியான மோதல்கள்ல வெடிக்கிறது என்பது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் முன்னுக்கு வந்துச்சு. நேற்று இந்த இவங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் அப்பாவும் மகனும் அந்த தொண்டர்கள் பொதுவா நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் அதிகமா இருந்தாங்கிறது தெரிய வந்துச்சு. அது ஒருவேளை ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் இறங்கி வருவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். அதோட இந்த முகுந்தன் அவருடைய பேர முகுந்தனும் அதுக்கு ஒரு சுமூக முடிவு வருவதற்காக நான் இப்போதைக்கு அந்த பதவியில இல்லை, நான் தொண்டனாகவே இருந்து கொள்கிறேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது ஒரு அவரை இளைஞரணி தலைவரா போடணுங்கிற தன்னுடைய பிடிவாதத்தை ராமதாஸ் அவர்கள் தளர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் அந்த கட்சி தேய்ந்து கொண்டே போகிறது. அது வளர்ச்சி உச்சகட்டத்துக்கு போய் 5.5% வாக்குகள் வாங்கின பிறகு இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் அது தேய்ந்து கொண்டே போகிறது. அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நேரத்தில் அவங்க மேல ஒரு பிரேக் ஆச்சுன்னா, கட்சி பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த கட்சியை பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்பது 2 பேருக்குமே தெரியும். அதனால அவங்க 2 பேருமே ஒரு பேட்சப்புக்கு வர தயாரா இருப்பாங்க. அந்த முகுந்தன் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அது அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி முகுந்தனுக்கு இப்போதைக்கு பதவி கொடுப்பது தள்ளி போடப்படும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு பேட்சப் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்புமணி ராமதாஸ் அது கீழே இறங்க மாட்டார்.